Dear students, good morning. இன்றைக்கி நம்ம 12th எக்கனாமிக்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 11 எக்கனாமிக்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் பிளானிங், அதாவது பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல் அப்படிங்கிற சாப்டர் பார்க்க போகிறோம். இதில் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் அண்டர் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு த கான்செப்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் refers to the structural changes towards betterment. Until the World War II, interest was rarely shown on the problem of the present day. The third world countries, அதாவது இரண்டாம் உலகப் போர் வரையில் மூன்றாம் உலக நாடுகள் அப்படிங்கிற நாடுகள்லாம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஏழை நாடுகள் எல்லாத்தையுமே மூன்றாம் உலக நாடுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதாவது அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாமே மூன்றாம் உலக நாடுகள் அப்படிங்கிறதுல அதுக்கும் கீழே வந்துடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பொருளாதார மேம்பாடு அப்படிங்கிற வேர்டு ரெண்டுமே மேக்ஸிமம், அதாவது எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்டு க்ரோத் ரெண்டும் ஒரே வார்த்தைகளாக இருந்தாலும் எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிறது இன்க்ரீஸிங் நேஷ்னல் இன்கம் அதை பொறுத்து பயன்படுத்தப்படுகிறது. எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது அதனுடைய கட்டமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பொறுத்து அமைகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ் வேர் ஒன்ஸ் த காலனிஸ் ஆஃப் இங்கிலாந்து அண்ட் அதர் யூரோப்பியன் கண்ட்ரீஸ், அதாவது இங்கிலாந்தினுடைய காலனிஸ் ஆகும், அதாவது ஐரோப்பிய நாடுகள் இங்கிலாந்தினுடைய காலனிஸ் ஆகும், அதாவது அவங்க பொருளை விற்பனை செய்யக்கூடிய அடிமைப்படுத்தப்பட்ட நாடாக அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் பயன்படுத்தப்பட்டது. ஆஃப்டர் பிகமிங் ஃப்ரீ அண்ட் இண்டிபெண்ட் தேர் வாஸ் அன் awakening to march towards எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அதாவது விடுதலை அடைந்ததுக்கு அப்புறம் பொருளாதார முன்னேற்றமடைவதையே விருப்பமாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 2 அப்ரோச்சஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. இது எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில், அதாவது பொருளாதார முன்னேற்றத்தில் 2 அணுகுமுறைகள் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் அப்ரோச், இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ வெல்ஃபேர் ஓரியன்டேட் அப்ரோச், அதாவது பழமையான அணுகுமுறை, இன்னொன்று நலம் சார்ந்த அணுகுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ட்ரெடிஷ்னல் அப்ரோச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ட்ரெடிஷ்னல் அப்ரோச் டிஃபைன்ட் டெவலப்மெண்ட் ஸ்ட்ரிக்ட்லி இன் எக்கனாமிக் டேர்ம்ஸ். த இன்க்ரீஸிங் இன் ஜிஎன்பி இஸ் அக்கம்பைன்ட், அதாவது நேஷ்னல் இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் அவுட்புட்டை விட்டுட்டு, அதாவது மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் செக்டார் இன்க்ரீசஸ், அதாவது தொழில்துறையை இம்ப்ரூவ் பண்ணி அக்ரிகல்ச்சரை குறைப்பது பழமையான அணுகுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் எம்பசைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன். ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சில் மிக முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரை தவிர்த்து, அதாவது விவசாயம் செய்வதை தவிர்த்து தொழில்துறையை முன்னேற்றமடைய செய்தல் இதனுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கக்கூடியது. இட் வாஸ் assumed that growth in GNP, gross national product per capita, would ட்ராக்கிள் டவுன் டு பீப்புள் அட் த பாட்டம், அதாவது அடித்தட்டில் இருக்கிற மக்களுடைய முன்னேற்றத்துக்காக இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தனிநபர் வருமான உயர்வுக்காக மக்களின் வருவாயை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற குறிக்கோளின் அடிப்படையில் இந்த அணுகுமுறை கையாளப்பட்டது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நியூ வெல்ஃபேர் ஓரியன்டட் அப்ரோச், அதாவது நலம் சார்ந்த புதிய அணுகுமுறை. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுமை, வருமான ஏற்றத்தாழ்வு, வேலையின்மையை குறைக்கணும், உள்நாட்டு உற்பத்தி, அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டை இம்ப்ரூவ் பண்ணணும், பாவர்ட்டி, இன்இக்வாலிட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட் இது எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கடுத்தது ரீடிஸ்ட்ரிபியூஷன் வித் க்ரோத், அதாவது வளர்ச்சியுடன் கூடிய பங்கீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மைக்கேல் பி டார்டோ அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் மஸ்ட் தேர்ஃபோர் பி கன்சீவ் ஆஸ் எ மல்டி டைமென்ஷனல் ப்ராசஸ் இன்வால்விங் மேஜர் சேஞ்சஸ் இன் சோஷியல் ஸ்ட்ரக்சர், popular attitudes and national institutions, as well as the acceleration of growth, the reduction of inequality and eradication of absolute poverty, அதாவது இன்இக்வாலிட்டியும் பாவர்ட்டியும் ஒழிக்கணும். இதற்காக கட்டமைப்பு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், low per capita income, widespread poverty, wide inequality in distribution of income and wealth, overpopulation, low rate of capital formation, high rate of unemployment, technical backwardness, dualism. இது எல்லாமே dualism அப்படின்னா என்னென்னா அதாவது நகரங்கள் இங்கிருந்து நகரங்களுக்கு இடம்பெயர்ந்து நகரத்தையும்
முன்னேற்றம் அடையாமல் செய்கிறது, கிராமத்தையும் முன்னேற்றம் அடையாமல் செய்கிறது. இதுதான் டியூயலிசம், அதாவது எதிரும் புதிருமான பண்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சேர நிலவுதல் டியூயலிசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் இருந்தால் இதை அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், வாட் ஆர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அன் அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டேர்ம் அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் இஸ் ரிலேட்டிவ். த வேர்ல்டு பேங்க், அதாவது வேர்ல்டு பேங்க் என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னா, எந்தெந்த கண்ட்ரீஸில், அதாவது அவங்களுடைய இன்கம் லெவலை வச்சு அந்த கண்ட்ரீஸை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ இன்கம் கண்ட்ரிஸ், மிடில் இன்கம் கண்ட்ரிஸ், நெக்ஸ்ட்டு ஹை இன்கம் கண்ட்ரிஸ் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இதில் லோ இன்கம் கண்ட்ரிஸ்னால் பெர் கேபிட்டா எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாலரில் $906 அண்டு பிலோ, அதுக்கும் குறைவாக இருக்கிற கண்ட்ரீஸை, அதாவது டாலர் மதிப்பில் $906 மதிப்புக்கும் குறைவாக இருக்க வருமானமுடைய நாடுகள் எல்லாமே லோ இன்கம் கண்ட்ரிஸ். இதுலேருந்து 1 மார்க் கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட், மிடில் இன்கம் கண்ட்ரிஸ், அதாவது நடுத்தர வருமானமுடைய நாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலா வீதம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $906 $11,115 வரைக்கும் இருந்தால் அந்த நாடுகள் மிடில் இன்கம் கண்ட்ரிஸ், அதாவது நடுத்தர வருமானமுடைய நாடுகள்னு. அதிக வருமானமுடைய நாடுகள் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பெர் கேபிட்டா எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 11,116 115 வரைக்கும் மிடில் முடிஞ்சிடும். 116 ஆர் மோர், அதற்கு மேலே இருக்கிற நாடுகளை அதாவது அதிக வருமானமுடைய நாடுகள் அப்படின்னு பிரிக்கணும். வளர்ச்சி குன்றிய நாடுகள் அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெரி லோ பெர் கேபிட்டா இன்கம் இருக்கும். அதோட ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோ ப்ரொடக்டிவிட்டி, ஹை க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன், இது எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இதை வளர்ச்சி குன்றிய நாடுகள், அதாவது மீனிங் ஆஃப் அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். கண்டிப்பாக அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் அப்படின்னாலே எப்படி இருக்குன்னா, எல்லா லெவலுமே லோ லெவலில் இருக்கும். பெர் கேபிட்டா இன்கம், ப்ரொடக்ஷன் ஹை எதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவர்ட்டி ஹையாக இருக்கும். நெக்ஸ்ட், எக்கனாமிக் க்ரோத் வெர்சஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா 3 தன்மைகள் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் டெவலப்மெண்ட், அதாவது பொருளாதார முன்னேற்றம். பின்தங்கிய நாடுகளுடைய பிரச்சனைகள், வளர்ச்சி என்பது முன்னேறிய நாடுகளின் பிரச்சனைகளை கொண்டதாகும். அதாவது generally speaking, economic development refers to the problem of underdeveloped countries, economic growth to those of developed countries ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், நேச்சர் அண்ட் லெவல் ஆஃப் சேஞ்சஸ், அதாவது வளர்ச்சியின் இயல்பும் அதனுடைய அளவும். நெக்ஸ்ட், ஸ்கோப் ஆஃப் சேஞ்சஸ், மாற்றத்திற்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது கட்டமைப்பு வசதிகளில் மாற்றம் ஏற்படுத்தணும். 4th ஒன் என்ன அப்படின்னா, எக்ஸ்டெண்ட் ஆஃப் சேஞ்சஸ், அதாவது மாற்றத்தின் விரிவு. பொருளாதார முன்னேற்றம் பொருளாதார வளர்ச்சியை விட, அதாவது வளர்ச்சி மற்றும் கட்டமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டீரியரில் கேட்க வாய்ப்பு இருக்குது. எக்கனாமிக் க்ரோத் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் க்ரோத் எதை டீல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் ஆஃப் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். இது ப்ராப்ளம் ஆஃப் அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ். டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது, க்ரோத் அப்படிங்கிறது சேஞ்சஸ் இன் கிராஜுவல் அண்ட் ஸ்டடி. இது டிஸ்கண்டினியூஸ் அண்டு ஸ்பான்டேனியஸ். நெக்ஸ்ட், மீனிங்ஸ் மோர் அவுட்புட். இது நாட் ஒன்லி மோர் அவுட்புட் பட் ஆல்சோ இட்ஸ் காம்போசிஷன். நெக்ஸ்ட்டு, குவான்டிடேட்டிவ் ஆஸ்பெக்ட். இது குவான்டிடேட்டிவ் ஆஸ் வெல் அஸ் குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட். இது நேரோ. இது பார்த்தீங்கன்னா, வைட் கான்செப்ட் டெவலப்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு க்ரோத் ப்ளஸ் சேஞ்சஸ். இது எல்லாமே இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ். கண்டிப்பாக இது 3 மார்க் ஆர் 5 மார்க்கில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அழகாக மார்க் வாங்கிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மெஷர்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத். எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அதாவது பொருளாதார முன்னேற்றத்தை அளவிடக்கூடிய காரணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட், அதாவது நாட்டின் மொத்த உற்பத்தி அதிகமாகுதுன்னா, எந்த கண்ட்ரிஸோட கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அந்த கண்ட்ரிஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு, கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட், அதாவது பெர் கேபிட்டா இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த கண்ட்ரிஸை டெவலப்டு கண்ட்ரிஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, வெல்ஃபேர், மக்களுடைய வெல்ஃபேர் என்ன ஆகிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ் ஆகிருக்கணும். அதாவது இன்க்ரீஸிங் இந்த கன்சம்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பை இண்டிவிஜுவலோட கன்சம்ஷனும் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4th ஒன், சோஷியல் இண்டிகேட்டர்ஸ், அதாவது இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா, பேசிக் நீட்ஸ், ஹெல்த், எஜுகேஷன், ஃபுட்டு, வாட்டர், சானிடேஷன் அண்ட் ஹவுசிங் ஃபெசிலிட்டிஸ் என்ன ஆகிருக்கணும், எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிருக்கணும். இது இம்ப்ரூவ் ஆச்சுன்னா இந்த கண்ட்ரிஸ் எக்கனாமிக் டெவலப்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், வாட் ஆர் த டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் 2 டிட்டர்மினன்ட்ஸ். ஒன்று அதாவது எக்கனாமிக் ஃபேக்டர், இன்னொன்று நான் எக்கனாமிக் ஃபேக்டர். எக்கனாமிக் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் சார்ந்த காரணிகள், அதாவது பொருளாதாரத்தை முன்னேற்றம் அடைய செய்ய பொருளாதாரம் சார்ந்த காரணிகள்
பொருளாதாரம் சாராத காரணிகள்னு 2 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்கனாமிக் ஃபேக்டர் என்னென்ன, அதாவது பொருளாதார முன்னேற்றத்தில், அதாவது எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் பொருளாதாரம் சார்ந்த காரணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் ரிசோர்ஸஸ், கேபிட்டல் ஃபார்மேஷன், சைஸ் ஆஃப் மார்க்கெட், ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ், ஃபினான்சியல் சிஸ்டம், மார்க்கெட்டபிள் சர்ப்ளஸ், ஃபாரின் ட்ரேட், எக்கனாமிக் சிஸ்டம். இது எல்லாமே எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஹியூமன் ரிசோர்ஸஸ், டெக்னிக்கல் ஹவு நோ, பொலிட்டிக்கல் ஃப்ரீடம், சோஷியல் ஆர்கனைசேஷன், கரப்ஷன் ஃப்ரீ அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது லஞ்சம் இல்லாத ஒரு நிர்வாகம். நெக்ஸ்ட்டு டிசையர் ஃபார் டெவலப்மெண்ட், அதாவது முன்னேற்றம் அடைவதற்கான விருப்பம். 7th ஒன் மாரல் எத்திக்ஸ் சோஷியல் வேல்யூஸ். நெக்ஸ்ட்டு கேஷினோ கேபிட்டலிசம், அதாவது சூதாட்ட முதலாளித்துவம், இது ஒரு பொருளாதாரம் சாராத காரணம். நெக்ஸ்ட்டு பேட்ரிமோனியல் கேபிட்டலிசம், அதாவது பரம்பரை சொத்துரிமை முதலாளித்துவம், முதலாளிகளாக இருந்தால் பரம்பரை முதலாளிகளாக இருக்கிறது நான் எக்கனாமிக் ஃபேக்டர். இந்த 2 ஃபேக்டரையும் படிச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் நல்லா மெமரி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு விக்ஸி சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டி, அதாவது வறுமையை கொடுக்கக்கூடிய சுழல் என்ன, எதனால் வறுமை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லோ பர் கேபிட்டா இன்கம், தனிநபர் வருமானம் குறைவது தனிநபர் சேமிப்புக்கு வழிவகுக்கிறது. அதாவது குறைவான வருமானம், குறைவான சேமிப்பு, குறைவான டிமாண்ட், லோ லெவல் ஆஃப் டிமாண்ட். நெக்ஸ்ட் லோ லெவல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் லோ லெவலாக இருக்கும்போது ப்ரொடக்டிவிட்டி எப்படி இருக்கும், லோ லெவலில் இருக்கும். ஸோ ப்ரொடக்டிவிட்டி லோ லெவலில் இருக்கும்போது இன்கமும் லோ லெவலில் தான் வரும். அப்போ இது எல்லாமே ஹை ஆகிறதுக்கு, அதாவது பாவர்ட்டி இல்லாத ஒரு எக்கானமியை உருவாக்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹை லெவலில் இருக்கக்கூடியது பாவர்ட்டி உருவாகிறதுக்கான காரணம். அப்போ ஹை பெர் கேபிட்டல் இன்கம், ஹை லெவல் ஆஃப் சேவிங், நெக்ஸ்ட் ஹை லெவல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், நெக்ஸ்ட் ஹை லெவல் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி, லாஸ்ட் ஹை லெவல் ஆஃப் இன்கம். இது இந்த சுற்று ஹை லெவல் ஆச்சு அப்படின்னா பாவர்ட்டி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இல்லாத ஒரு நாடாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம், எக்கனாமிக் டெவலப்மெண்ட், டிட்டர்மினேஷன் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், நெக்ஸ்ட்டு விக்ஸி சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டி, இது வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வாட் இஸ் பிளானிங், மீனிங் ஆஃப் பிளானிங், டைப்ஸ் ஆஃப் பிளானிங் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.